Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம day 24th பார்க்க போறோம். Would have, should have, could have, must have இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட தமிழ் மீனிங் பார்க்கலாம். இந்த should have அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். அதாவது நான் இதை பண்ணி இருந்திருக்கணும், நான் இதை செஞ்சுருக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த should have யூஸ் பண்ணணும். இதே இது could have அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இப்படி பண்ணி இருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்கலாம், இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். குட் ஹாவோட மீனிங் என்ன அப்படின்னா இருக்கலாம். அதாவது நான் நல்லா நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் இருந்திருந்தேன்னா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வுட் ஹாவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் கேம் விளையாடாமல் இருந்திருந்தேன்னா என்னோட ஸ்கில் இம்ப்ரூவ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் மஸ்ட் ஹாவ் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மீனிங். இதை நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மஸ்ட் ஹாவ் புரியும். ஓகே, இப்போ இதோட தமிழ் மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுல. ஃபர்ஸ்ட் ஷுட் ஹாவ் பாருங்கள். ஷுட் ஹாவ் எந்த மாதிரி இடத்துல அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தங்களை விமர்சிக்கிற இடத்துல நீ இப்படி பண்ணி இருந்திருக்கணும், நீ ஏன் இப்படி பண்ண, நீ இதை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை விமர்சிக்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொன்று வருத்தப்படுது, நான் இப்படி பண்ணி இருந்திருக்கணும், வருத்தப்பட்டு சொல்லுவோம்ல, நான் உன்னை திட்டி இருந்திருக்கக்கூடாது, நான் இதை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மளே வருத்தப்பட்டு சொல்கிற இடத்துல, ஒருத்தங்களை விமர்சிக்கிற இடத்துல நம்மளே வருத்தப்படுற ஒரு இடத்துல, இன்னொன்று ஒரு இடத்துல நீங்கள் இது நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் அது நடக்கலை, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது. அதுதான் இந்த 3 இடத்துல தான் நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் சம்மன், ஒருத்தங்களை விமர்சிக்கிற இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாருங்கள். நீ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதுல யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் மோர் ஃபார் த எக்ஸாம். நீ இன்னும் எக்ஸாமுக்கு நல்லா அதிகம் படிச்சிருக்கணும், நீ படித்து இருந்திருக்கணும். ஸோ யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் மோர் ஃபார் த எக்ஸாம். இது கூடால நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், மைட் பார்த்தோம். அதையும் எப்படி இங்கே யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். நீ எக்ஸாமுக்கு அதிகம் படித்திருக்கணும், அப்படி படிச்சிருந்தேன்னா நீ எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம், பாஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், யூ மைட் ஹாவ் பாஸ்டு. சான்ஸ் கம்மியாக சொல்கிறோம். ஸோ தென் யூ மைட் ஹாவ் பாஸ்டு. நீ எக்ஸாமுக்கு ரொம்ப அதிகம் படிச்சிருந்தேன்னா நீ பாஸ் ஆகிருக்கலாம், தென் யூ மைட் ஹாவ் பாஸ்ட். யூ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் more for the exam, then you might have passed. ஓகே, இது மாதிரி தான் மைட் இங்கே யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கே ஷுட் ஹாவ் தான் படிக்கிறோம். ஸோ ஷுட் ஹாவ் தான் எப்படி யூஸ் பண்ணணும், நீ படிச்சு இதை நம்ம ஒருத்தங்களை விமர்சிக்கிற அந்த இடத்துல. இன்னொன்று நீ எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்திருக்கணும், நீ எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், யூ ஷுட் ஹாவ் கால்ட் மீ பிஃபோர் கம்மிங். நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கணும், யூ ஷுட் ஹாவ் கால்ட் மீ பிஃபோர் கம்மிங். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தோம், ஒருத்தன் நம்மளே வருத்தப்படுறது, நம்ம நான் இதை பண்ணி இருந்திருக்க கூடாது அப்படின்னு வருத்தப்படுற இடத்துல. இது நீ எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு நம்ம அவங்கள விமர்சிச்சு சொன்னோம். இது நம்ம வருத்தப்பட்டு நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அப்போ நான் படிச்சிருந்துருக்கணும் நல்லா அப்படின்னு சொல்கிற இடத்துல ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் ஃபார் த எக்ஸாம். ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட் ஃபார் த எக்ஸாம். நான் எக்ஸாமுக்கு படிச்சிருந்துருக்கணும். இன்னொன்று நான் உன்னை திட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு வருத்தப்படுறது, நான் உன்னை திட்டி இருக்கக்கூடாது, அது நெகட்டிவாக சொல்கிறோம். அப்போ இங்கே ஷுட் நாட் ஹேவ் யூஸ் பண்ணணும். எப்படி சொல்லணும், ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்கோல்டட் யூ. திட்டுறதுக்கு ஸ்கோல்டு, ஸோ ஸ்கோல்டட் யூ. ஐ ஷுட் நாட் ஹாவ் ஸ்கோல்டட் யூ. இங்கே ஹாவ் வந்துருக்கு, அதனால நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஒன்று திட்டி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துல. ஓகே, நம்மளே வருத்தப்படுறது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கணும், உனக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஷுட் ஹாவ் லெண்ட் யூ. நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கணும். ஓகே, தேர்ட் கண்டிஷன் நம்ம பார்த்தோம். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் அது நடக்கலை அந்த சுச்சுவேஷனில். இப்போ ஒருத்தவங்க இத்தனை மணிக்கு வர்றாங்க, இங்கே வந்துருவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், அப்போ அவங்க வரல, அப்போ அந்த இடத்துல அவங்க இந்த டைமுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஷுட் ஹாவ் ரீச்ட் ஹியர் பை நவ். தே ஷுட் ஹாவ் ரீச்ட் ஹியர் பை நவ். அவங்க இப்போ இங்கே வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஷுட் ஹாவ் இப்போ கிளியர் தானே, 3 இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஒருத்தங்களை விமர்சிக்கிறதுக்கு, நம்மளே வருத்தப்படுறதுக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும், இது இப்போ நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்போ இதோட மீனிங் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங். ஓகே, இப்போ ஷுட் ஹாவ் கிளியர் ஆச்சா. நெக்ஸ்ட் நம்ம குட் ஹாவுக்கு போகலாம். குட் ஹாவ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்கள், எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் இருந்திருந்தேன்னா நான் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னு. அது எப்படி சொல்லுவோம், இஃப் ஐ ஹேட் நாட் ஃபாலன். ஹேட் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட். எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகாமல் இருந்திருந்தேன்னா, ஆகிட்டு அதை நான் நெகட்டிவாக சொல்கிறேன். ஸோ ஹேட் நாட்.
had not fallen sick. Fallen வந்து third form of verb. ஓகே, ஏன்னா இங்கே had வந்திருக்கு, அதனால நம்ம V3 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, if I had not fallen sick I could have passed the exam. I could have passed the exam அப்படின்னா நான் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது வந்து ஒரு கெஸ் பண்ணி சொல்கிற இடத்துல, அதாவது இப்போ பாருங்கள், என்னோடய கீயை வந்து காணலை, நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் அதை வச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல, நான் என்னோடய ஆஃபீஸில் வச்சு இருக்கலாம், இதோட மீனிங் இருக்கலாம் அப்படி தான் நான் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் மை கீஸ், என்னோட கீயை என்னால் கண்டுபிடிக்க முடியலை, காணலை. ஐ குட் ஹாவ் லெஃப்ட் தம் இன் மை ஆஃபீஸ், நான் அதை என்னோட ஆஃபீஸில் வச்சுருக்கலாம். ஐ குட் ஹாவ் லெஃப்ட் தம் இன் மை ஆஃபீஸ். ஓகேவா, இது ரெண்டாவது. மூணாவது வந்து ஒரு பேட் சுச்சுவேஷன், பாஸ்டில் ஒரு பேட் சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருந்து ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இடத்துல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரெயினை பிடிக்க வரும்போது ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு, ஆனால் நாங்கள் வந்து லக்கிலி நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிச்சிட்டோம். ஒரு பேட் சுச்சுவேஷன் நடக்க மாதிரி இருந்து ஆனால் அது நடக்கலை, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா இது? we could have missed the train due to heavy traffic, luckily we just made it. நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிக்க போகும்போது ட்ரெயின் மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஹெவி டிராஃபிக்னால ஆனால் நாங்கள் ட்ரெயினை பிடிச்சிட்டோம், இந்த மாதிரி கேஸில். ஓகே, we could have missed the train due to heavy traffic, luckily we just made it. ஓகே, நெக்ஸ்ட் வந்து would have பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரியான ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷனில் சொல்லுவோம், இன்னொன்று இஃப் கிளாஸில் சொல்லுவோம். மோஸ்ட்லி இது வந்து இஃப் கிளாஸில் தான் இந்த would வந்து மெயினாக வரும். இமேஜினரி பாஸ்ட் ஆக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீ முன்னாடியே வருவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்காக கேக் பேக் பண்ணியிருப்பேன். இதோட இமேஜினரி தானே, நான் கேக்கும் பேக் பண்ணல, வரது எனக்கு தெரியும் சார். ஸோ இது தெரிஞ்சிருந்தனா நான் இதை பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு இமேஜினரியான ஒரு பாஸ்ட் சிச்சுவேஷன் சொல்கிறதுல நம்ம இந்த would have வந்து யூஸ் பண்ணுவோம். இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் கம்மிங், நீ வருவேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா ஐ would have baked a cake, நான் உனக்காக கேக் பேக் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, இன்னொன்று வந்து இஃப் கிளாஸில், இங்கே இஃப் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இஃப் கிளாஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ராம் வந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணதை ஸ்டாப் பண்ணி இருந்தால் அவனோட கிரேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மீனிங்கில் இதை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா இஃப் ராம் ஹேட் ஸ்டாப்டு வீடியோ கேம் ஹிஸ் கிரேட் would have improved, அவனோட கிரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இதுவும் ஒரு இமேஜினரியான விஷயம். ஸோ இமேஜினரியான விஷயமும் இஃப் கிளாஸ்லையும் தான் இந்த would have வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இனி இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் சென்டென்ஸும் உண்டு. ஷுட் ஹாவுக்கு ஷுட் நாட் ஹாவ், ஷுடின் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஊடுக்கு ஊடின் ஹாவ், குடுக்கு குடின் ஹாவ், எல்லாத்துக்குமே நெகட்டிவான சென்டென்ஸும் உண்டு. ஓகே, நம்ம வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம போடுறோம்ல, அதில் நம்ம இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், மஸ்ட் ஹாவ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மஸ்ட் வந்து நமக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பாக நீ இதை பண்ணணும் அப்படின்னு, கண்டிப்பாக அப்படின்னு வர இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த மஸ்ட் ஹாவும் வரும். இது வந்து ஒரு டிடக்ஷன்லையும் ஒரு கன்க்ளூஷன்லையும் சொல்கிறோம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த கூடையில் வந்து ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, அதை இப்போ காணலை, கண்டிப்பாக என்னோட பிரதர் தான் அதை எடுத்து சாப்பிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறோம். தேர் வாஸ் அ ஆப்பிள் இன் த பேஸ்கெட், ஒரு ஆப்பிள் இருந்தது அதாவது முடிஞ்சது, பாஸ்ட், அதனால தான் தேர் வாஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, there was an apple in the basket, now it is gone, நான் இப்போ அதை காணலை, கான்னா காணலை. மை பிரதர் மஸ்ட் ஹாவ் ஈட்டன் இட், என்னோட தம்பி தான் அதை எடுத்து சாப்பிட்ருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். மஸ்ட் ஹாவ், கண்டிப்பாக அப்படின்னு வர இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொல்கிறாங்க டேபிளில் வந்து கீ இருக்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது டேபிளில் வந்து கீ இல்லை, அப்போ பக்கத்தில் இருக்கும்போது சொல்கிறீங்க டேபிளில் கீ இல்லை, கண்டிப்பாக அவனோட கீயை வந்து மறந்துருப்பான் அப்படின்னு கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோங்க. அப்போ எப்படி சொல்லணும்? he must have forgotten his keys, அவனோட கீயை அவன் கண்டிப்பாக மறந்துருக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா they are not on the table, அதை வந்து டேபிளுக்கு மேலே இல்லை, அவன் டேபிளில் தான் இருக்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க அந்த டேபிளுக்கு மேலே இல்லை, கண்டிப்பாக அவன் மறந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல கண்டிப்பாக அப்படின்னு வர இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, he must have forgotten his keys because they are not on the table. ஓகே, இப்போ உங்களுக்கு would have, should have, could have, must have எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மாடல் வேர்ப்ஸ்க்கு எல்லாமே நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் நம்ம எக்ஸாம்பிள் கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய எக்ஸாம்பிளோட அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இஃப் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.